ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நல்ல ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டியான ஒரு குலோப்ஜாம் ரெசிபி எப்படி பண்ணந்தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குலோப்ஜாமை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 10 பிரெட் துண்டு எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பிரெட் துண்டுகளை எடுத்துக்கலாம். ஒயிட் பிரெட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டுடைய ஓரங்களை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஓரத்தில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் பகுதி நம்மளுக்கு தேவையில்லைங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோளோ இல்லை கத்தியோ யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓரங்களை நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரெட் துண்டுகள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இல்லையா, இதை சின்ன துண்டுகளாக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கை யூஸ் பண்ணியே நீங்கள் நல்லா பிச்சு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிச்சு போட்டு செய்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதை நான் கை யூஸ் பண்ணியே நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி பிரெட்டுகளை நல்லா உதுத்து விட்டுட்டு இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கீங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு பால் தேவைப்பட்டதுங்க. பால் நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் குலோப்ஜாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடியும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாங்க. அதுக்குள்ளே ஜீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கீங்க. அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதித்து கரைஞ்சி வரணும். இப்போ இது கூட ஒரு 2 ஏலக்காவை உடைச்சி விட்டு சேர்த்துருக்கீங்க. இப்போ சர்க்கரை முழுமையாக நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நம்மளுக்கு பிசுன்னு ஒற்றை பதம் இருக்கணும். அந்த பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை ரொம்ப கட்டியான மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த பிரெட் மாவு பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஊறி இருக்கும். லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து பிசைய வேணாம். நல்லா மேலால் லேசாக பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இது சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்னதாகவோ பெருசாகவோ எந்த சைஸில் உங்களுக்கு விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மாவை இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் அழுத்து கொடுத்து உருட்டாமல் மேலால் இந்த மாதிரி கையை மேலால் வச்சு உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா நான் உருட்டி எடுத்துட்டேங்க. இப்போ இந்த மாவுகளை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஃப்ரை பேனில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை போட்டு செக் பண்ணி பாருங்கள். எண்ணெய் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உருண்டைகளை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 10 பிரெட் துண்டு எடுத்ததில் 15 உருண்டை கிட்ட கிடச்சிருக்குங்க. இப்போ இதை நல்லா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சிம்மிலே வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு தான் நீங்கள் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு மேலே கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்குங்க. அதனால் நல்லா சிம்மிலே வச்சுட்டு நல்லா பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு டார்க் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு டார்க் கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம ஜீனி பாகுல சேர்த்துடலாம். நீங்கள் சூடாக இருக்கும் போதே கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு 3 மணி நேரம் ஊறி இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு டைம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான நல்ல சூப்பரான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு குலோப்ஜாம் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குலோப்ஜாம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.